வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டான் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்தியுடன் இணைந்திருக்கும் நான் கேலிஸ் பீட்டர் சேவியர். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக உயர்தர பரீட்சை ஒத்திவைப்பு. நாட்டில் ஏற்பட்டுள்ள அனர்த்த நிலைமை காரணமாக இதுவரை 13 பேர் உயிரிழப்பு. அம்பாறை காரைதீவு மாவடிப்பள்ளியில் உளவு இயந்திரம் கவிழ்ந்து காணாமல் போனவர்களில் மேலும் 2 சடலங்களாக மீட்பு. யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த நிலைமைகள் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஆராய்வு. உக்ரைனின் வலுசக்தி உட்கட்டமைப்பை இலக்கு வைத்து ரஷ்யா ஏவுகணை தாக்குதல். தொடர்வது முதன்மை செய்திகள். உயர்தர பரீட்சை நாட்டில் நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையை எதிர்வரும் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வரை ஒத்திவைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் எம் ஜீவராணி புனிதா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டுக்குரிய காப்போத உயர்தர பரீட்சைகள் கடந்த 26ஆம் தேதி இடம்பெற்ற ஊடக வெளியீட்டின்படி 3 தினங்களுக்குரிய பரீட்சைகள் நவம்பர் மாதம் 27ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை நடைபெற இருந்த பரீட்சைகள் டிசம்பர் மாதத்தின் இறுதியில் நடத்தப்படும் என ஒத்திவைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் வானிலை அவதான நிலையத்தினுடைய அறிக்கைகளுக்கு அமைவாகவும் பரீட்சை இடர் முகாமைத்துவ நிலையத்தினுடைய ஆலோசனைகளுக்கு அமைவாகும் அறிக்கைகளின்படியும் இந்த பரீட்சைகளை இன்னும் சில தினங்களுக்கு ஒத்திவைப்பதற்கு பரீட்சை திணைக்களம் தீர்மானித்துள்ளது. நேற்றைய தினம் பிரதமர் கல்வி அமைச்சராக இருக்க திருமதி கரணி அமரசூரிய உடனும் கல்வி செயலாளருடனான சந்திப்பின் பின்னர் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு அமைவாக இந்த பரீட்சைகள் மீண்டும் தொடர்ச்சியாக 6 தினங்களுக்கு ஒத்திவைக்கப்படுவதாக இது அறிவிக்கப்படுகின்றது. இந்த பரீட்சைகள் நவம்பர் மாதம் 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்படுகின்றது. இந்த திகதிகளுக்குரிய பரீட்சைகள், அதாவது நவம்பர் மாதம் 27ஆம் தேதி, 28, 29, 30, டிசம்பர் 2, 3ஆம் தேதி நடைபெற இருந்த பரீட்சைகள் அனைத்தும் நவம்பர் மாதம் 27ஆம் தேதிக்குரிய பரீட்சைகள் டிசம்பர் 21ஆம் தேதியும், நவம்பர் 28க்குரிய பரீட்சைகள் டிசம்பர் 23ஆம் தேதியும், நவம்பர் 29க்குரிய பரீட்சைகள் டிசம்பர் மாதம் 27ஆம் தேதியும், நவம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குரிய பரீட்சைகள் டிசம்பர் மாதம் 28ஆம் தேதியும், டிசம்பர் மாதம் 2ஆம் தேதிக்குரிய பரீட்சைகள் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதியும், டிசம்பர் மாதம் 3ஆம் தேதிக்குரிய பரீட்சைகள் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதியும் நடைபெறும் என அறிவிக்கப்படுகின்றது. நாட்டில் ஏற்பட்டுள்ள அனர்த்த நிலைமை காரணமாக இதுவரை 13 பேர் உயிரிழந்துள்ளனர். நாட்டில் ஏற்பட்டுள்ள அனர்த்த நிலைமை காரணமாக இதுவரை 13 பேர் உயிரிழந்துள்ளனர். அத்துடன் 17 பேர் காயமடைந்துள்ளதுடன் மேலும் 2 காணாமல் போயுள்ளனர். அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் இதனை தெரிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் 21 மாவட்டங்களின் 175 பிரதேச செயலக பிரிவுகளில் 1,13,052 குடும்பங்களைச் சேர்ந்த 3,77,511 பேர் சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தினால் இன்று பிற்பகல் 2 மணிக்கு வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த விவரம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை மழை, வெள்ளம் மற்றும் காற்று காரணமாக 82 வீடுகள் முழுமையாகவும் 1465 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. 8358 குடும்பங்களைச் சேர்ந்த 26,625 பேர் 267 இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் மேலும் தெரிவித்துள்ளது.
அம்பாறை காரைதீவு மாவடிப்பள்ளியில் உளவு இயந்திரம் கவிழ்ந்து வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போனவர்களில் மேலும் 20 சடலங்கள் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இதுவரை 7 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அம்பாறை மாவட்டம் காரைதீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாவடிப்பள்ளி சின்னப்பாலம் அருகில் உளவு இயந்திரம் ஒன்று வெள்ளத்தில் சிக்கியதில் காணாமல் போயிருந்த 6 பாடசாலை மாணவர்களில் நேற்று மாலை வரை 4 மாணவர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை மேலும் 3 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. காணாமல் போன ஏனையவர்களை தேடும் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மீட்பு பணியின் போது 2 மோட்டார் சைக்கிள்களும் மீட்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் எத்தனை பேர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டனர் என்பதை துல்லியமாக கூற முடியாத நிலை உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காரைதீவு மாவடிப்பள்ளி பாலத்தில் வெள்ளத்தில் சிக்குண்ட உளவு இயந்திரத்தை செலுத்தி சென்றதாக சந்தேகிக்கப்படும் 17 வயதுடைய சாரதி இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அனர்த்தத்தின் பின்னர் உளவு இயந்திர சாரதி தப்பியோடியதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அறிவித்திருந்த நிலையில் சந்தேக நபர் சடலமாக மீட்கப்பட்டமை அப்பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாவடிப்பள்ளி பால அனர்த்தத்தின் பின்னர் உளவு இயந்திரத்தை செலுத்தி சென்ற சாரதியின் உறவினர்கள் காரைதீவு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ய சென்ற போது போலீசார் குறைத்த முறைப்பாட்டை சரியான முறையில் ஏற்றுக்கொள்ளாமல் உதாசீனப்படுத்தியதாக தெரிய வருகிறது. இவ்வாறான நிலையில் சம்பவ தினத்தன்று குறித்த சாரதி விபத்தின் பின்னர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தனது ஊடக அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். இன்றைய தினம் 2 சடலங்கள் மீட்கப்பட்ட நிலையில் உளவு இயந்திர சாரதியின் சடலமும் மீட்கப்பட்டமை அங்கு ஒருவித பதற்ற நிலையை தோற்றுவித்துள்ளது. 17 வயதான உதுமா லெபை முகமது அகீத் என்ற சிறுவனே சடலமாக மீட்கப்பட்டவர் ஆவார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக சீரற்ற காலநிலையால் கனமழை பெய்து வந்த நிலையில் இன்றைய தினம் பலத்த காற்று வீசி வருகிறது. மட்டக்களப்பு நகரின் மத்திய பகுதியில் பலத்த காற்றால் மரங்கள் முறிந்து வீழ்ந்த நிலையில் அவற்றை வெட்டி அகற்றும் பணியில் மாநகர சபை ஊழியர்கள் ஈடுபட்டு வருவதை அவதானிக்க முடிந்தது. உன்னிச்சை குளத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்ட நிலையில் மட்டக்களப்பு வாவின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளது. வாவிக்கரை பகுதிகள் மற்றும் தாழ்நில பகுதிகள் வாவி நீர் பெருக்கெடுத்ததால் நீரில் மூழ்கியுள்ளன. மட்டக்களப்பு பழைய மாவட்ட செயலகம் மற்றும் மாவட்ட அரசாங்க அதிபரின் வாசஸ்தலம் ஆகியனவும் நீரில் மூழ்கியுள்ளன. வீதிகளில் தேங்கியுள்ள வெள்ள நீரால் வாகன சாரதிகள் சிரமத்தின் மத்தியில் பயணிப்பதை அவதானிக்க முடிந்தது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் 15,900 குடும்பங்கள் வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்டத்தில் 56 இடைத்தங்கள் முகாம்களில் 2,558 குடும்பங்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மண்முனை வடக்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கோட்டை முனை கனிஷ்ட வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை பார்வையிட்ட மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் உணவு சுகாதார வசதிகள் தொடர்பில் கேட்டறிந்தார். ஆனைப்பந்தி இந்து மகளிர் கல்லூரியிலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கும் நேரடி விஜயம் ஒன்றை மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுடன் அரசாங்க அதிபர் கலந்துரையாடினார். மண்முனை வடக்கு உதவி பிரதேச செயலாளர் சுதாகரன், பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள், கிராம சேவகர்கள் என பலரும் அரசாங்க அதிபரின் விஜயத்தின் போது சமூகம் அளித்திருந்தனர். சில தினங்களாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெய்த கடுமழையினால் 15,900 குடும்பங்களைச் சேர்ந்த 49,123 மக்கள் பாதிப்படைந்துள்ளனர். இவர்களிலே முகாம்களில் 56 முகாம்கள் இப்பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 2,558 குடும்பங்களைச் சேர்ந்த 7,241 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதைவிட உறவினர்கள் வீடுகளிலும் தங்களுடைய சொந்த வீடுகளிலும் கூட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். இவர்களுக்கான நிவாரணம் வழங்கும் பணிகள் பிரதேச செயலகங்கள் ஊடாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. முகாம்களிலும் இருப்பவர்களுக்கும் உணவு மற்றும் ஏனைய தேவைகள் சந்திக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்திலே 11 முகாம்களிலிருந்து இன்றைய தினத்திலே ஒரு முகாம் மூடப்பட்டு அவர்கள் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள். தற்பொழுது தண்ணீர் வடிந்து செல்லும் நிலை இருக்கிறது. மழை முற்றாக நிறுத்தப்பட்டுள்ளது என்றபடியால் இனிவரும் காலங்களிலே இந்த சேவையை நாங்கள் இன்னும் சிறப்பாக செய்யும் குடும்பமாக இருக்கும். போயிருந்த சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கொழும்புக்கான பஸ் சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. திருவோணமலை பஸ் சேவையும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போனவர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். எந்த ஒரு உயிர் ஆபத்தும் இல்லை. மட்டக்களப்பு மாவட்டத்திலே இராணுவம் மற்றும் நேவி எங்களுடைய ஏர்ஃபோர்ஸ் இணைந்து எங்களோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பல இடங்களிலே வேலைக்கு சென்றவர்கள் திரும்பி வர முடியாத நிலையில் இருந்தார்கள் வெள்ளத்தினாலே. அந்த இடங்களுக்கு போட் சேவைகள் ஏற்கனவே எங்களுடைய அனைத்து முகாமைத்துவ பகுதியினரால் ஒவ்வொரு பிரதேச செயலத்துக்கும் 2 போட் வழங்கப்பட்டிருந்தன. அந்த போட்
போட்டுடைய இழுவைகள் போதாமல் இருந்ததினால் நேவி எங்களுக்கு வந்து போட் வசதிகளை அமைத்து கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, மண்டூர் பிரதேசத்திலும் கூட எங்கள் ஏர்ஃபோர்ஸ் ஹெலிகாப்டரை கொண்டு வந்து பலரை மீட்பு பணியில் ஈடுபடுத்தி அவர்கள் மீட்டு கொண்டார்கள். எனவே எங்களுக்கு எல்லா இடங்களிலும் அந்த மீட்பு பணிகள் சிறப்பாக இந்த இராணுவம், நேவி, ஏர்ஃபோர்ஸ் சர்வீஸோடு எங்களுக்கு நடைபெற்று கொண்டு இருக்கிறது. மட்டக்களப்பு அமிர்தகளி ஸ்ரீ மாமாங்கேஸ்வரர் ஆலய நிர்வாக சபையால் 8 ஊர் மக்களின் பங்களிப்புடன் வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டு இடைத்தங்கல் முகாம்களில் உள்ள மக்களுக்கு சமைத்த உணவுகள் வழங்கப்பட்டன. மண்முனை வடக்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட அமிர்தகளி, மட்டிக்களி, பாலமீன்மடு, நாவலடி, சுவிஸ் கிராமம், திராய்மடு ஆகிய கிராம மக்களுக்கே பிரதேச செயலாளரின் மேற்பார்வையின் கீழ் சமைத்த உணவுகள் இன்றைய தினம் வழங்கப்பட்டன. கனமழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தினால் திருகோணமலை மூதூர் பிரதேச செயலக பிரிவில் வசிக்கும் மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மூதூர் சிங்கள மகா வித்தியாலயத்திற்குள் வெள்ள நீர் உட்புகுந்துள்ளது. மூதூர், அரபாநகர், பாலநகர், ஆனைச்சேனை உட்பட பல இடங்களில் உள்ள வீடுகளுக்குள்ளும் வெள்ளம் புகுந்துள்ளது. தோப்பூர், மூதூர், சம்பூர், இருதியபுரம், மல்லிகை தீவு, பள்ளிக்குடியிருப்பு பகுதிகளில் சுமார் 5000 ஏக்கருக்கு மேற்பட்ட விளைநிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கி காணப்படுகின்றன. மூதூர் மணிக்கூட்டு கோபுர வீதி வெள்ளத்தால் மூழ்கியுள்ளதால் பொதுமக்கள் அசௌகரியங்களுக்கு மத்தியில் வீதியூடாக பயணிப்பதையும் காண முடிந்தது. பல இடங்களில் வீதிகளை ஊடறுத்து வெள்ள நீர் பாய்ந்து வரும் நிலையில் கடற்படையினர் பிரயாணிகளை படகு மூலம் ஏற்றி இறக்கி வருகின்றனர். மூதூரில் வெள்ள பாதிப்புகள் தொடர்பில் கிழக்கு மாகாண ஆளுநர் ஜயந்தலால் ஜயசேகர நேரில் ஆய்வு செய்தார். திருகோணமலையில் பெய்து வரும் கனமழை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மூதூர், கட்டைப்பரிச்சான், ரால் பாலத்தையும் அரபாநகர் பாலத்தினுடைய நிலைமைகளையும் கிழக்கு மாகாண ஆளுநர் ஜயலந்தலால் ஜயசேகர பார்வையிட்டார். நேற்று மாலை பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஷான் அக்மீமன ஆகியோர் சகிதம் வருகை தந்த ஆளுநர் நிலைமைகளை பார்வையிட்டார். பிரதேச மக்களின் கருத்துக்களையும் ஆளுநர் கேட்டறிந்து கொண்டார். யாழ்ப்பாணத்தில் சீரற்ற காலநிலையால் 43,682 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். நிலவும் சீரற்ற காலநிலையால் யாழ்ப்பாண மாவட்டத்தில் 43,682 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. 12,970 குடும்பங்களைச் சேர்ந்த 43,680 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் 3 வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ள நிலையில் 129 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் மாவட்டத்தில் 66 பாதுகாப்பு இடைத்தங்கல் முகாம்களில் 1,634 குடும்பங்களைச் சேர்ந்த 5,793 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் எனவும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மழை மற்றும் வெள்ளத்தினால் யாழ்ப்பாணம் தென்மராட்சி பிரதேச செயலக பிரிவில் 1,816 குடும்பங்களைச் சேர்ந்த 5,749 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அந்த வகையில் 12 இடைத்தங்கல் முகாம்களில் 268 குடும்பங்களைச் சேர்ந்த 1,006 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் கொடிகாமம் திருநாவுக்கரசு மகா வித்தியாலயத்தில் 59 குடும்பங்களைச் சேர்ந்த 186 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கொடிகாமம் போக்கட்டி அரசினர் தமிழ் கல்வன் பாடசாலையில் 47 குடும்பங்களைச் சேர்ந்த 281 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இங்கு தங்கியுள்ள கர்ப்பிணி தாய்மார் மற்றும் வயோதிபர்களுக்கான மருத்துவ சேவைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை தென்மராட்சி பிரதேசத்தில் சாவகச்சேரி பிரதேச சபை, கொடிகாமம் போலீஸ் நிலையம் மற்றும் ஆலயங்களுக்குள்ளும் வெள்ளம் புகுந்துள்ளது. பருத்தித்துறை பொன்னாலை வீதியில் பருத்தித்துறை துறைமுகத்திற்கு அருகில் கடல் அரிப்பினால் வீதி சேதமடைந்துள்ளது. குறித்த பகுதிக்கு சென்ற வீதி அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகள் வீதியை பார்வையிட்டு பயணிகளுக்கான எச்சரிக்கை குறியீடுகளை அமைத்துள்ளனர். குறித்த வீதியை முழுமையாக செப்பனிட கடற்கரையில் கட்டுமானம் மேற்கொள்ள வேண்டும் என அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். பலத்த காற்று காரணமாக யாழ்ப்பாணம் வடமராட்சி உடுத்துறை கடற்கரையில் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த சுனாமி எச்சரிக்கை கோபுரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது.
நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட உதயபுரம் கிராமத்தில் வாழும் 200க்கும் மேற்பட்ட கடல் தொழிலை வாழ்வாதாரமாக கொண்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. சீரற்ற காலநிலை காரணமாக தொழிலுக்கு செல்ல முடியாத நிலையில் வெள்ள பாதிப்பிற்கு மத்தியில் அன்றாட தேவைகளை நிறைவேற்ற முடியாத நிலை காணப்படுவதாக கவலை தெரிவித்துள்ளனர். மாவட்ட அனர்த்த நிலைமைகள் தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏஆர் வைஸ் மார்ஷல் சம்பத் தியாகொந்தனவுடனான கலந்துரையாடல் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்றது. உதவி அரசாங்க அதிபர் எஸ் ஸ்ரீமோகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏஆர் வைஸ் மார்ஷல் சம்பத் தியாகொந்தா, வடக்கு மாகாண கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன், வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் டி என் சூரியராஜா, முப்படைகளின் தளபதிகள், அரசாங்க அதிகாரிகள், மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள், அனர்த்த முகாமைத்துவ பிரிவினர், யாழ்ப்பாண பணிப்பாளர்கள் கலந்து கொண்டனர். இதன்போது வெள்ள அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற போது பொதுமக்களை எவ்வாறு பாதுகாப்பது, முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இலங்கை வரலாற்றிலும் சரி அல்லது யாழ்ப்பாணத்து வரலாற்றிலும் சரி கூடுதலான நீர்வீழ்ச்சி மலைவீழ்ச்சி விழுந்திருக்கின்ற ஒரு சூழல். அப்போ இந்த சூழலின் காரணமாக இந்த பிரச்சனையை கொஞ்சம் கூடுதலான கவனத்துக்கு எடுக்க வேண்டும். இந்த பிரச்சனைக்கு முகம் கொடுத்திருக்கின்ற மக்களை இந்த நிலைமையில் இருந்து மீட்பதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று பேசியிருந்தோம். அதற்கு வழிகாட்டியாக எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார் சாநாயக் அவர்கள் கடந்த கேபினட்டின் போது அல்லது அமைச்சரவையின் பொழுது மிக தெளிவாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். வேறு எதுவுமல்ல, உண்மையிலேயே இந்த காலநிலை இந்த காரணமாக பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு எந்த விதமான குறைபாடுகள் இல்லாது அவர்களை உடனடியாக அவர்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு அல்லது அவர்கள் அந்த அனர்த்தத்தில் இருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கின்ற வாறு குறிப்பிட்டிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அதற்கு போதுமான நிதி ஒதுக்கீடுகளையும் செய்து கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருந்தோம். அனர்த்தம் ஏற்படுகின்ற பொழுது இந்த அனர்த்தத்திலிருந்து மீள்வதற்கான ஒரு கட்டுமான அல்லது அதற்கான பொறிமுறை எங்களிடம் இருக்கின்றது. அந்த பொறிமுறையை வழிநடத்துகின்ற நல்ல தலைமைத்துவம் இருக்கின்றது. அப்போ அதனால் இந்த பொறிமுறையிலிருந்து இந்த மக்களை ஓரளவு பாதுகாத்து கொள்ளுகின்ற நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். வடமாகாணத்தில் 21,000க்கு அதிகமான மக்கள் இந்த குடும்பம் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். 95 இடைத்தாங்கல் முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. விசேடமாக பாடசாலைகள் தான் அதிகமான பாடசாலைகள். அப்போ அந்த பாடசாலைகளில் இருக்கின்ற அந்த மக்களுக்கான உரிய நிவாரணங்களை அரசாங்கத்தால் உடனடியாக பெற்றுக் கொடுக்கப்படுகின்றது. அதற்கு டிஎஸ் மூலமாக உடனடியாக ஆன கவனத்தை செலுத்துவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். வடக்கு மாகாணத்தில் வெள்ளம் வழிந்தோடாமல் வெள்ள வாய்க்கால்களை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத கட்டங்களை இடித்து அகற்றுமாறு வடக்கு மாகாண ஆளுநர் நவ வேதநாயகன் பணிப்புரை விடுத்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் ஏற்பட்டுள்ள இடர் நிலைமை தொடர்பில் ஆராயும் இணையவழி கலந்துரையாடல் இன்று காலை இடம்பெற்றது. இதன்போது ஆளுநர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டினார். இதேவேளை சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள ஏனைய கட்டடங்களையும் அகற்றுமாறும் ஆளுநர் பணிப்புரை விடுத்ததன் அடுத்த ஆண்டு இந்த விடயங்களில் அனைத்தும் சீராக்கப்பட்டிருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தார். இதேவேளை வெள்ளம் கிணறுகளுக்குள்ளே செல்வதனால் குளோரின் இடுவதற்குரிய ஆயத்தங்கள் சுகாதார திணைக்களத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் வடமாகாண ஆளுநர் குறிப்பிட்டார். இதனிடையே அனலைதீவு, எழுவதீவு போன்ற பிரதேசங்களுக்கு பகலில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இரவில் மாத்திரம் வழங்கப்பட்டு வருகின்றமை தொடர்பிலும் சுட்டிக்காட்டப்பட்டது. யாழ்ப்பாணம் அச்சுவேலி வாதரவத்தை பெரிய போக்கனை மக்களுக்கு அச்சுவேலி போலீசாரினால் உலர் உணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன. பெரிய போக்கனை பகுதியில் நகர்பகுதிக்கு சென்று வருவதற்கான போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட 150க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு அச்சுவேலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி HUL பிரியந்த குறித்த பகுதிக்கு சென்று தேவையான உலர் உணவுப் பொருட்களை வழங்கி வைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார்.
யாழ்ப்பாணம் சந்நிதியான் ஆச்சிரமத்தினால் அராலி கிழக்கு, அராலி தெற்கு, அராலி மத்திய கிராம சேவையாளர் பிரிவுகளில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி வழங்கப்பட்டுள்ளது. இன்று காலை சந்நிதியான் ஆச்சிரம முதல்வர் மோகனதாஸ் சுவாமிகள் தலைமையில் 2,85,000 ரூபாய் பெறுமதியான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. இதில் கிராம அலுவலர் காண்டீபன் திவ்யா, அராலி கிழக்கு சமுர்த்தி அலுவலர் அருண் சிவானந்தன் ஆகியோர் பங்கேற்றனர். யாழ்ப்பாணத்தில் இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கான மருத்துவ முகாம் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் யாழ்ப்பாணம் இந்து மகளிர் ஆரம்ப பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு இன்று மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. இதில் யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் தானா சத்தியமூர்த்தி, யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆ கேதீஸ்வரன், நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராஜா ஆகியோர் மற்றும் தாதியர்கள், வைத்தியர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை யாழ்ப்பாணம் இந்து மகளிர் ஆரம்ப பாடசாலையில் யாழ் நல்லூர் பகுதியில் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்டவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கிளிநொச்சியின் அனர்த்த பகுதிகளை வடக்கு மாகாண அதிகாரிகள் பார்வையிட்டுள்ளனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை வடக்கு மாகாண அதிகாரிகள் பார்வையிட்டுள்ளனர். வடக்கு மாகாண பிரதம செயலாளர் இளங்கோவன், வடக்கு மாகாண நீர்ப்பாசன பணிப்பாளர் சுதாகரன், கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் முரளிதரன், மாவட்ட நீர்ப்பாசன பொறியியலாளர் ஆகியோர் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் வெள்ள அனர்த்தம் காரணமாக 3,812 குடும்பங்களைச் சேர்ந்த 11,728 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 320 குடும்பங்களைச் சேர்ந்த 910 பேர் 13 இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கான சமைத்த உணவுகள் மற்றும் சுகாதார வசதிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அத்துடன் 2,098 குடும்பங்களைச் சேர்ந்த 6,570 பேர் உறவினர் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வந்த கடும் மழை மற்றும் அதனால் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக நேற்று மாலை 6 மணி வரை 16,774 குடும்பங்களைச் சேர்ந்த 61,674 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு அறிவித்துள்ளது. மேலும் மாவட்டத்தில் 73 தற்காலிக பாதுகாப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. குறித்த நிலையங்களில் 2,845 குடும்பங்களைச் சேர்ந்த 9,156 நபர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை மழை வெள்ளம் காரணமாக கடுமையாக பாதிக்கப்படும் நல்லம்பூர் நிலையங்களுக்கு செல்லாது வீடுகளிலும் உறவினர்களின் வீடுகளிலும் உள்ள மக்களுக்கு எவ்வித உதவிகளும் கிடைக்கவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். நலன்புரி நிலையங்களுக்கு வருபவர்களுக்கு மாத்திரம் உதவிகள் வழங்கப்படும் என உரிய அதிகாரிகள் தெரிவித்து வருகின்றனர். எனினும் நலன்புரி நிலையங்களில் காணப்படும் இட நெருக்கடி மற்றும் மலசலக்கூட பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு பாதிக்கப்பட்ட பலர் நலன்புரி நிலையங்களுக்கு செல்லாமல் தமது வீடுகளிலும் நண்பர்களுடைய வீடுகளிலும் பல்வேறு இடர்களுடன் வசித்து வருகின்றனர். எனவே இந்த மக்களின் நலனையும் கருத்தில் கொண்டு பாதிக்கப்பட்ட மக்கள் என்ற போர்வையில் அனைவருக்கும் நிவாரணம் வழங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் இன்று காற்றின் வேகம் குறைவடைந்து வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டில் சீரற்ற காலநிலை நிலவி வரும் நிலையில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் இன்று முல்லைத்தீவு மாவட்டத்தில் மழை குறைவடைந்துள்ளதுடன் காற்றின் வேகமும் குறைவடைந்து வருகிறது. இது குறித்து முல்லைத்தீவு வளிமண்டலவியல் திணைக்கள அதிகாரிகளிடம் வினவிய போது நேற்று காற்றின் வேகம் மணிக்கு 48 முதல் 50 அதிகரித்திருந்ததாகவும் இன்று காற்றின் வேகம் மணிக்கு 20 கிலோமீட்டராக குறைவடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். கடந்த 26ஆம் தேதி வவுனியா மகா கச்சகுடி குளத்தில் தவறி விழுந்த இளைஞர் இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குளத்திற்கு நீராடச் சென்ற குறித்த இளைஞர் கால் தவறி குளத்திற்குள் விழுந்தார். அதனை அடுத்து ஊர் மக்கள் இளைஞரை தேடியதுடன் மாமடு போலீசாருக்கும் தகவல் வழங்கினர். எனினும் 3 நாட்களாக இளைஞனை கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த நிலையில் குறித்த இளைஞனின் சடலம் குளத்தில் இருந்து இன்று காலை மீட்கப்பட்டது. இந்த சம்பவத்தில்
மகாகச்சகுடி பகுதியைச் சேர்ந்த 21 வயதான கிரகந்த கசன் குணவர்த்தன என்ற இளைஞர் உயிரிழந்துள்ளார். வவுனியாவில் கடந்த சில நாட்களாக ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை தொடர்பாக ஆராய்வதற்கான விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று காலை பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது மாவட்டத்தின் 4 பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகள் தொடர்பாகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முன்னெடுக்கப்பட வேண்டிய மேலதிக நடவடிக்கைகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரிசாட் பதியுதீன், காதர் மஸ்தான், மானா ஜெகதீஸ்வரன், தூனா ரவிகரன், சேனா திலகநாதன், பானா சத்தியலிங்கம் மற்றும் அரச அதிபர் PA சரதசந்திர, பிரதேச செயலர், அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகள், போலீசார், இராணுவ தரப்பினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிலவும் சீரற்ற காலநிலையால் நுவரெலியா கண்டி பிரதான வீதியின் லபுக்கலை குடா ஓயா பகுதியில் நேற்றிரவு மண்மேட்டுடன் கற்கள் சரிந்து வீழ்ந்ததில் குறித்த வீதியில் போக்குவரத்து ஒரு வழியாக மட்டுப்படுத்தப்பட்டது. மண்மேட்டுடன் கற்கள் சரிந்து விழுந்ததில் நுவரெலியா கண்டி கொழும்பு வழியூடான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டதாக நுவரெலியா போலீசார் தெரிவித்துள்ளனர். எனினும் நீண்ட நேர சிரமத்தின் பின்னர் நுவரெலியா போக்குவரத்து போலீசார், நுவரெலியா வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் இணைந்து மண்மேட்டையும் கற்களையும் அகற்றி இவ்வீதியின் போக்குவரத்தை வளமைக்கு கொண்டு வந்துள்ளனர். எவ்வாறாயினும் தற்போது குறித்த வீதியின் ஒரு மருங்கில் மாத்திரம் போக்குவரத்து இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நுவரெலியா கண்டி பிரதான வீதியின் பல இடங்களில் தொடர்ந்து மண் சரிவு ஏற்படுவதற்கான வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளதால் இவ்வீதியில் பயணிக்கும் வாகன சாரதிகள் மற்றும் பாதசாரிகள் மிகவும் அவதானத்துடன் பயணிக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். மழையுடனான காலநிலையினால் அனர்த்தங்களை எதிர்நோக்கியுள்ள பிரதேசங்களுக்கு சென்று மக்களுக்கு உடனடி நிவாரணங்களை வழங்குமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார். அனர்த்தங்களை எதிர்நோக்கியுள்ள பிரதேசங்களுக்கு சென்று மக்களுக்கு உடனடி நிவாரணங்களை வழங்குமாறும் கடலுக்கு சென்றிருக்கும் மீனவர்களை பாதுகாப்பாக கரை சேர்க்க நடவடிக்கை எடுக்குமாறும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார். அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உடனடி நிவாரணங்கள் வழங்குவது தொடர்பில் அரசு அதிகாரிகளுடன் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க இதனை தெரிவித்திருந்தார். தொழில்நுட்ப தகவல்களை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு செயல்படாமல் அனர்த்தங்களுக்கு முகம் கொடுத்துள்ள பிரதேசங்களுக்கு சென்று தகவல்களை பெற்றுக்கொண்டு மக்களுக்கு அவசியமான நிவாரணங்களை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளார். அதற்காக கீழ்மட்டத்திலிருந்து வலுவான பொறிமுறை ஒன்றை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பான நிலையங்களில் தங்க வைத்து தேவையான உணவு மற்றும் மலசலகுட வசதி வழங்க நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி ஆலோசனை வழங்கினார். அவர்களுக்கு உதவி வழங்க தேவையான அளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு தேவையான நிதி ஒதுக்கீட்டை மேற்கொள்ளுமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் விடுத்திருந்தார். சீரற்ற காலநிலை காரணமாக அதிக ஆபத்துள்ள வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. தற்போது மீன்பிடிப்பதற்காக கடலுக்கு சென்றிருக்கும் மீனவர்கள் தொடர்பில் தேடி அறிந்து அவர்களை பாதுகாப்பாக கரை சேர்ப்பதற்கு அவசியமான வசதிகளை வழங்குவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய, பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி சனத் நந்திக குமார நாயக்க, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்த, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனரத்ன, முப்படைகளின் பதவி நிலை பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா, விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் உத்தேனி ராஜபக்ஷ, காலநிலை ஆய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் AK கருணாநாயக்க உள்ளிட்ட அதிகாரிகளும் இதன்போது கலந்து கொண்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்திருந்தது. மக்கள் ஆணைக்கு புறம்பாக அரசாங்கம் சில செயல்பாடுகளை மேற்கொள்வதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரித கேரத் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை எவ்வாறு நிறைவேற்றப் போகிறது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரித கேரத் கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார். මතුවෙච්ච ආර්ථික කාරණා ඒ ආර්ථික හේතු සම්බන්ධයි මේ පාලනය පත්වෙන්න. ඒ නිසා දැන්
රටම බලාපොරොත්තු වුණා කියලා පේන්නේ. அரசாங்கம் புதிய முறையில் செயற்பட போவதாக வாக்குறுதிகளை வழங்கியது. மக்கள் ஆணைக்கு புறம்பான செயற்பாட்டை அரசாங்கத்தினால் மேற்கொள்ள முடியாது. இத்தகைய பின்னணியில் இந்த அரசாங்கம் தேர்தல் மேடைகளில் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றும் என்ற நம்பிக்கையில் நாம் இருந்தோம். ஆயினும் மக்கள் ஆணைக்காக வழங்கப்பட்ட உறுதிமொழிகளுக்கு புறம்பாக அரசாங்கம் சில செயற்பாடுகளை மேற்கொள்கின்றமையே அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. பொருளாதார பிரச்சினையும் கூட இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வர காரணமாக அமைந்தது. மக்கள் எழுச்சிக்கு காரணமாக அமைந்த பொருளாதார நெருக்கடியே இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வர காரணமாக அமைந்தது. ஆனால் வாக்குறுதிகளில் கூறியமையை போன்று புதிய பொருளாதார மாற்றத்தை மேற்கொள்ள அரசாங்கம் நடவடிக்கை எடுத்ததாக தெரியவில்லை. முன்னைய அரசாங்கம் நாணய நிதியத்துடன் உடன்பட்ட விடயங்களுடனேயே இந்த அரசாங்கத்திற்கும் பயணிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகவே 2025 பொருளாதார நகர்வுகள் முன்னாள் ஜனாதிபதி ரணிலின் பொருளாதாரம் தொடர்பில் நாணய நிதியத்துடன் உடன்பட்ட விடயங்களுக்கு அமையவே செயற்பட வேண்டிய நிலை காணப்படுகின்றது. இத்தகைய நிலையில் அரசாங்கம் உடன்பட்ட பல விடயங்களை மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்படும். அதனை அரசாங்கம் எவ்வாறு நிறைவேற்றப் போகின்றது என வினவ விரும்புகின்றோம். ඔබ දන්නවා රට දන්නවා මේ නොවැම්බර් මාසේ 17 ඉඳලා 23 වෙනිදා වෙනකන් IMF එකේ කණ්ඩායමක් ලංකාවේ අර විස්තීර්ණ ණය පහසුකම් සඳහා වූ තෙවෙනි සමාලෝචනය. வெளிநாட்டு தூதுவர்கள் 9 பேர் ஜனாதிபதியிடம் இன்று நற்சான்று பத்திரங்களை கையளித்தனர். இலங்கைக்கு புதிதாக நியமனம் பெற்றுள்ள 9 தூதுவர்களும் உயர்ஸ்தானிகர் ஒருவரும் இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் இன்று நற்சான்று பத்திரங்களை கையளித்தனர். ஜனாதிபதி செயலகத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. அதற்கிணங்க புர்கினா பாஷோவின் தூதுவர் கலாநிதி டிசையர் போனிபஸ் சம்ப், போனிஷியா மற்றும் எர்செகோவினாவின் தூதுவர் ஹாரிஸ் ஹார்லே, அசர்பைஜான் குடியரசின் தூதுவர் எல் சிஜின், ஜோர்ஜியா தூதுவர் வாங்தாக் ஜவோஷ்விலி, பெலருஸ் குடியரசின் தூதுவர் மிஹகால் ஹாஸ்கோ, ஆர்மேனியா குடியரசின் தூதுவர் வாகன் அபியான், ஸ்பானிய குடியரசின் தூதுவர் யுவான் ஆண்டோனியோ மார்ச் புஜோல், ஹொங்கோ குடியரசின் தூதுவர் ரேமன் செர்ஜ்பேல் மற்றும் கென்யா குடியரசின் தூதுவர் அலேசன் கொண்டே, கென்யாவின் புதிய உயர்ஸ்தானிகர் முன்எரி பீட்டர் மைனா ஆகியோர் தமது நற்சான்று பத்திரங்களை கையளித்திருந்தனர். மழையுடனான காலநிலையை தொடர்ந்து பல்கலைக்கழக கல்லூரிகளுக்கான நுழைவுப் பரீட்சை பிற்போடப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக கல்லூரிகளில் எதிர்வரும் 30ஆம் தேதி நடத்தப்படவிருந்த புதிய மாணவர் அனுமதிக்குரிய நுழைவுப் பரீட்சை பிற்போடப்பட்டுள்ளது. அதற்கிணங்க 2024-2025 ஆண்டுக்கான நுழைவுப் பரீட்சையானது எதிர்வரும் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக கல்லூரியின் பணிப்பாளர் வைத்தியர் விஜிதா பகிரதன் தெரிவித்துள்ளார். இப்பரீட்சை தொடர்பான மேலதிக விவரங்கள் பல்கலைக்கழக கல்லூரிகளின் இணையதளங்கள் மற்றும் உத்தியோகபூர்வ சமூக வலைதளங்கள் மூலமாக வருகின்ற நாட்களில் அறிவிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட 14 லட்சம் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். நீர்கொழும்பு தலுபத்து பிரதேசத்தைச் சேர்ந்த 37 வயதான நபர் இன்று அதிகாலை விமான நிலையத்தை வந்தடைந்த வேளை போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். இதன்போது மலேசியாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட 275 வெளிநாட்டு சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. நாட்டில் இனவாதத்தை தூண்டுவதற்கு இடமளிக்கக்கூடாது என இடதுசாரி கேந்திர நிலையம் தெரிவித்துள்ளது. மாவீரர் தினம் என்ற பெயரில் இனவாதத்தை தூண்டுவதற்கு இடமளிக்கக்கூடாது என இடதுசாரி கேந்திர நிலையத்தின் இணைப்பாளர் சமீர பெரேரா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். நாட்டில் இனவாதம், மதவாதம், வர்க்கவாதம் ஆகியவற்றுக்கு இடம் கிடையாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது கொள்கை பிரகடன உரையில் தெரிவித்தார். විරු මහ සමරුව පිළිබඳව මං හිතන්නේ බොහොම පැහැදිලිවම රජයක් විදියට අපි දැක්ක කියනවා මේ විරු සමරුවේදී ඒ මියගිය ඒ පවුල්වල ඒ මියගිය දරුවා වෙන්න පුළුවන්, මව වෙන්න පුළුවන්, පියා වෙන්න පුළුවන්, සහෝදරයා වෙන්න පුළුවන්,
ඒ ඥාතීන්ව හිතමිත්‍රාදීන්ව සමරන්න ඔවුන් ගැන සිහි කරන්න. நாட்டில் இனவாதம் மதவாதம் வர்க்கவாதம் ஆகியவற்றுக்கு இடம் கிடையாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது கொள்கை பிரகடன உரையில் தெரிவித்தார். அதனை நாம் வரவேற்கிறோம். ஆயினும் வடக்கில் மாவீரர் தினம் என்ற போர்வையில் இனவாதம் தூண்டப்படுகிறது. அரசியல் தேவைக்காக இதனை பலர் செய்கின்றனர். அதற்கு இடமளிக்கப்படக்கூடாது. யுத்தத்தின் போது உயிரிழந்த உறவுகளை நினைவு கூறுவது தொடர்பில் நாம் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. தெற்கிலும் அவ்வாறு நினைவு கூறலாம். எனினும் அதனை பயன்படுத்தி இன ரீதியான பாகுபாட்டை உருவாக்குவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை நாம் எதிர்க்கிறோம். நாம் இனவாதத்துக்கு எதிரானவர்கள். எமது நிலைப்பாட்டை நாம் பல சந்தர்ப்பங்களில் தெளிவாக குறிப்பிட்டு வந்துள்ளோம். විරුමහ සමරුව පිළිබඳව මං හිතන්නේ බොහොම පැහැදිලිවම රජයක් විදියට අපි දැක්ක කියනවා මේ විරු සමරුවේදී சொலிசிட்டர் ஜெனரலாக விராஜ் தயாரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார். சொலிசிட்டர் ஜெனரலாக ஜனாதிபதி சட்டத்தரணி விராஜ் தயாரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் முன்பு மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலாக பணியாற்றியுள்ளார். அத்துடன் விராஜ் தயாரத்ன 2020 ஜனவரி முதல் 2023 ஜனவரி வரை இலங்கையின் பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழுவின் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். ஜூலை 25 திறக்கப்படவிருக்கும் 20 தெற்காசிய கூட்டு அலுவலகங்களின் அனுசரணை நாடாக இலங்கையும் தெரிவு செய்யப்பட்டிருப்பதாக உலக வங்கியின் தலைவர் அஜய் பங்கா தெரிவித்துள்ளார். இலங்கையின் எதிர்கால அபிவிருத்தி குறித்த கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் உலக வங்கியின் தலைவர் அஜய் பங்கா ஆகியோருக்கு இடையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இணையவழி மூலம் நடைபெற்றது. புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாக்கம் மற்றும் எதிர்கால அபிவிருத்தி சவால்களை வெற்றி கொள்ள இலங்கைக்கு வழங்க வேண்டிய ஒத்துழைப்புகள் குறித்து அஜய் பங்கா இதன்போது கருத்து தெரிவித்ததுடன் சுகாதாரம், சமூக பாதுகாப்பு மற்றும் பொருளாதார அபிவிருத்தி உள்ளிட்ட துறைகளில் புதிய வேலை திட்டங்களை செயல்படுத்த நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. பொருளாதார கொள்கைகள், நிதி போட்டித்தன்மை, முதலீடு, நிறுவன மேம்பாடு மற்றும் வறுமை ஒழிப்பு உள்ளிட்ட விடயங்களில் தற்போதும் உலக வங்கி இலங்கைக்கு உதவிகளை வழங்கி வருகின்ற நிலையில் எதிர்காலத்தில் விவசாய அபிவிருத்தி, நீர் முகாமைத்துவம், பாதுகாப்பு, சுற்றாடல், சமூக மேம்பாடு, உட்கட்டமைப்பு வசதிகள், மேம்பாடு மற்றும் டிஜிட்டல் பரிமாற்றம் ஆகியவற்றுக்கும் ஒத்துழைப்பு வழங்க எதிர்பார்க்கப்படுகிறது. வலுசக்தி துறையின் முதலீடுகளை அதிகரிப்பு குறித்து கவனம் செலுத்தி இருப்பதாகவும், சுற்றுலாத்துறை, கடல்சார், தொழில்துறைசார் அரச நிறுவனங்கள் மற்றும் வலுசக்தி துறைகளை பலப்படுத்தி அரசு வருமானத்தை அதிகரித்துக் கொள்ள எதிர்பார்த்திருப்பதாகவும் உலக வங்கியின் தலைவர் தெரிவித்தார். வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதிப்படுத்தல் மற்றும் கல்வி, சுகாதாரம், மனிதவள அபிவிருத்தி தொடர்பில் விளக்கம் அளித்த ஜனாதிபதி இந்த பகுதிகளில் காணப்படும் தொழிற்படையின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான கல்வி மற்றும் தொழிற்கல்வியின் துறைகளை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். 2025 ஜூலை 25 திறக்கப்படவிருக்கும் 20 தெற்காசிய கூட்டு அலுவலகங்களின் அனுசரணை நாடாக இலங்கையும் தெரிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறிய உலக வங்கியின் தலைவர், உலக வங்கி குழுமத்தின் கீழ் காணப்படும் மீள் கட்டியெழுப்பல் மற்றும் அபிவிருத்திக்கான சர்வதேச வங்கி, சர்வதேச அபிவிருத்தி வங்கி, சர்வதேச நிதி கூட்டுத்தாபனம் மற்றும் பலதரப்பு முதலீட்டு பணிகளுக்கான முகவர் நிறுவனம் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கான ஒருங்கிணைப்பு செயல்பாடுகள் மேற்படி அலுவலகத்தினூடாக முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜாயந்த் பெர்னாண்டோ மற்றும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெரும உள்ளிட்டவர்களும் இதன்போது கலந்து கொண்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. தற்காலிக வாகன இலக்கங்களின் பாவனை காலம் டிசம்பர் 15 நிறைவடைகிறது என மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது. மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தினால் விநியோகிக்கப்பட்ட தற்காலிக வாகன இலக்கங்களின் பாவனை காலம் எதிர்வரும் டிசம்பர் 15 நிறைவடைவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்ட அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: வாகனங்களுக்கான இலக்கத்தகடுகளை வழங்குவதில் ஏற்பட்டிருந்த பிரச்சினை நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. வாகன இலக்கங்களை பெற்றுக்கொள்வதற்கு பணம் செலுத்தியவர்கள் எதிர்வரும் டிசம்பர் 15 முன்னர் அதனை பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் தற்காலிகமாக விநியோகிக்கப்பட்ட வாகன இலக்கங்களின் பாவனை காலம் டிசம்பர் 15 நிறைவடைகிறது. அதற்கு பின்னர் அந்த இலக்கங்களை பயன்படுத்த முடியாது.
இவ்வாறு தற்காலிக வாகன இலக்கங்களை பயன்படுத்துவோர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு போலீஸ் திணைக்களத்துக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகிறது. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்து கொள்ள டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.